எல்லோருக்கும் வணக்கம். எல்சி ட்ரிபிள்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வெல்கம். முயற்சித்து தோற்றாலும் முயற்சிக்க தோற்காதே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஜொமேட்டோவில் எனக்கு ஒரு சில ஃபுட்டு ஃப்ரீயாக கிடச்சிருந்துச்சி. அதை ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன். அந்த ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்க்க வந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். அந்த ஃபுட்டு எனக்கு எப்படி ஃப்ரீயாக கிடச்சின்னு சொல்கிறேன்னா, நேற்று அதாவது ஜனவரி 26 குடியரசு தினத்தில் எனக்கு ஜொமேட்டோவில் ஒரு சில ஆஃபர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. எனக்குமே நான் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கெலாம் பண்ணிகிட்டு இருக்கேன். அது எனக்கு கொஞ்ச நாளாகவே எனக்கு கொஞ்சம் போரிங்காக இருந்துச்சு. சரி, ஒரு நாள் 2 நாள் மட்டும் ஏதாச்சும் வேற ஒரு வேலைக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஜொமேட்டோவை செக் பண்ணும்போது ஆஃபர் இருந்துச்சு. அதுக்காக நான் நேற்று ஜொமேட்டோ போயிருந்தேன். காலையிலேருந்து கொஞ்சம் டல்லாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஈவினிங் எனக்கு 7 மணிக்கு மேலே தான் இப்படி ஒரு ஆர்டர் வந்துச்சு. அதாவது காலையிலேருந்து ஆர்டர் தான் வந்துச்சு. ஈவினிங் 7 மணிக்கு மேலே வந்த ஆர்டர் தான் எனக்கு ஃபுட்டு ஃப்ரீயாக கிடச்சிருந்துச்சி. 7 மணி அந்த டைமில் நான் எங்கே இருந்தேன்னா, நம்ம கரெக்டாக அந்த சரவணா ஸ்டோர் கிட்ட நின்றுருப்பேன். சரவணா ஸ்டோர் கிட்ட பக்கத்தில் நின்றுருப்பேன். எனக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு. எங்கன்னா, புது பஸ் ஸ்டாண்டு கிட்ட திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி இருக்குது பார்த்தீங்களா, திருநெல்வேலி, அங்கே ஆர்டர் வந்துச்சு. அங்கே போனோன்னா பேக்கிங்லாம் பண்ணி ரெடியாக இருந்துச்சு. ஃபுட்டை வாங்கிட்டு நான் போயிட்டு இருக்கும்போது தான் தெரியுது, அந்த ஃபுட்டை வாங்கிட்டு அந்த ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த ஃபுட்டு இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஆர்டர் பண்ணுவாங்கள்ல, அதாவது ரயில்வே ஸ்டேஷன் இல்லை, கஸ்டமர்ஸ் ட்ரெயின் ட்ராவலில் இருக்கும்போதே ஆர்டர் பண்ணுவாங்கள்ல ஆன்லைன் ஃபுட்டு, அது சம்மந்தப்பட்டது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஜங்ஷனில் போய் தான் கொடுக்கணும் அப்படின்னு அதில் மெசேஜ் வந்துருந்துச்சு. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமருக்கு திருநெல்வேலி கிடையாது, சரிங்களா? எனக்கு திருநெல்வேலி தான், கஸ்டமருக்கு திருநெல்வேலி கிடையாது. அவங்க வேற ஒரு ஊரில் இருந்து வேற ஒரு ஊருக்கு போகிறாங்க ட்ரெயினில். இடையில நம்ம இந்த ஊரில் இப்படி ஒரு ஃபுட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா, ஹோட்டல்லையும் நான் போகும்போது பேக் பண்ணி ரெடியாக இருந்துச்சு. அதை கொண்டு போய் கொஞ்சம் மழை, உங்களுக்கே தெரியும், நேற்று மழை தான், மழை ப்ளஸ் டிராஃபிக் இதெல்லாம் தாண்டி நான் ஜங்ஷன் போய் கொடுக்கறதுக்குள்ளே அந்த ட்ரெயின் போயிடுச்சு. என் பக்கமும் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது, சரிங்களா? இது மூலிமா நான் கஸ்டமருக்கு என்ன சொல்ல வரேன்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்ராவலில் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு இருந்துச்சுன்னா அதை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போங்க. ஒருவேளை அது முடியாத பட்சத்தில் நீங்கள் வெளியே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட போகிறீங்க, அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. அதில் ஆர்டர் பண்ணி சாப்பிட போகிறீங்கன்னா மினிமம் ஒரு 1.5 மணி நேரம், அதாவது உங்கள் ஸ்டாப்பில் இருந்து ஒரு 1.5 மணி நேரம் கழித்து நீங்கள் எந்த ஸ்டாப்பில் இருப்பீங்களோ அதை ஆன்லைனில் செக் பண்ணுங்கள், சரிங்களா? இந்த ட்ரெயினில் அந்த ட்ராவல் இதில் செக் பண்ணுங்கள். ட்ரெயினுக்குன்னு தனித்தனி ஆப்லாம் இருக்குல்ல, அதில் செக் பண்ணுங்கள். ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து நீங்கள் எந்த ஸ்டேஷனில் இருப்பீங்களோ அந்த ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்து ஏதாச்சும் ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. இதை நான் உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த உலகத்தில் யாராலையுமே எந்த காரணத்தினாலையுமே எதுனாலையுமே யாரையுமே 100% திருப்திப்படுத்தவே முடியாது. இது இயற்கையோட நியதி. 100% திருப்திப்படுத்தவே முடியாது. இது கடவுளால் கூட முடியாது. நாம என்ன, சரிங்களா? அது சினிமா, விளையாட்டு, அரசியல், பொழுதுபோக்கு எதாவது வேணா இருக்கட்டும். ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட குட்டி ஜோதியில் வெட்டி பேச்சு பேசுகிறோம். அந்த வெட்டி பேச்சில் கூட 100% ஒருத்தன் இன்னொருத்தனை திருப்திப்படுத்தவே முடியாது, சரிங்களா? நம்ம ட்ராவலில் இருக்கும்போது மிஞ்சி போனால் அந்த ஃபுட்டு நீங்கள் சூடாக சாப்பிட்ணுன்னு நினச்சிருப்பீங்க. ஒரு ட்ராவலில் இப்படி தான் அந்த ஃபுட்டை நீங்கள் சூடு இல்லாமல் கொஞ்சம் ஆறி சாப்பிட்டுங்க, அவ்வளோதான். இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். எனக்கு தோணுனதை நான் சொல்கிறேன், சரிங்களா? இப்போ எனக்கு இந்த ஃபுட்டு கிடச்சிருச்சு, அது ஒரு ஓகே. நான் அங்கே ஜங்ஷன் போய் நிற்கும் போதே கூட அங்கே 2 ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, ரயில்வே டிபார்ட்மெண்ட் சார்ந்த ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. அவங்க கிட்ட தான் நாங்கள் கொடுக்கணும். எங்களை ஸ்டேஷன் உள்ள அலோட் பண்ண மாட்டாங்க, அதாவது ஃபுட்டு கொண்டு போய் அலோட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட நாங்கள் ஒரு ஓடிபி வாங்கணும். அதேமாதிரி நாங்கள் 2 ஓடிபி அவங்களுக்கு சொல்லணும். இப்படி ஒரு ப்ராசஸ் இருக்குது, சரிங்களா? நான் போகிறதுக்குள்ளேயுமே நான் போய் அந்த ஒர்க்கர்ஸை பார்க்குறேன். அவங்க சொல்கிறாங்க ட்ரெயினே போயிடுச்சு, ஒன்று இந்த ஃபுட்டை நீங்கள் கேன்சல் பண்ணி திரும்ப ஹோட்டலுக்கே கொடுங்க, அப்படி இல்லைன்னா உங்கள் ஆப்பில் என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? நானும் கஸ்டமருக்கு கால் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணேன். கஸ்டமர் ஒரு 2-3 தடவை டிலே ஆகி அவங்களாம் கால் பண்ணாங்க. அப்போ அவங்க சொன்னதை செய்யும்போது இந்த ஃபுட்டு நமக்கு கிடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு, சரிங்களா? இது நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சில நேரம் இது எங்களுக்கு ஃபைனாக கூட விடும். அதாவது இந்த ஃபுட்டுக்குன்னு உண்டான ஃபைனுமே எங்களுக்கு விடும், எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஒரு ஃபைனுமே கூட விடும். அப்புறம் நைட்டு 11 மணிக்கு அந்த ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு அந்த ஃபுட்டை என் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி சாப்பிட்டேன். 2 பிளெயின் தோசை, 2 முட்டை தோசை, 4 ஆம்லேட்டு, அதுக்கப்புறம் 2 வகையான சட்னி, 2 செட்டு, 2 காய்கறி சாம்பார்,
அதுக்கப்புறம் கருவாட்டு குழம்பு சின்ன கண்டெய்னரில் 4 டப்பா இருந்துச்சு, 2 லெமன் ஜூஸு இதெல்லாம் இருந்துச்சு. ஃபேமிலியோட ஷேர் பண்ணி சாப்பிட்டேன். எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. அந்த வீடியோ உங்களுக்குமே நான் காட்டுறேன் பாருங்கள். நான் அந்த ஸ்டேஷனில் நிற்கும் போதே கூட நிறைய ஸ்விக்கி, சொமேட்டோன்னு டெலிவரி பார்ட்னர்ஸாக நின்னாங்க. நிறைய பேர் டெலிவரி பண்ணிட்டாங்க. ஒரு 4-5 பேர் மட்டும் ஃபுட்டு ரிட்டர்ன் ஆகுது. அவங்களும் கஸ்டமர் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. 1-2 பேர் வந்து ஃபுட்டு அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் கிட்ட கேட்டு முடிவு பண்ணிட்டு ஃபுட்டை வந்து இந்த பேக்லேருந்து எடுத்து அவங்களோட டேங்க் கவரில் கொண்டு வைக்காங்க. அவங்களுக்குன்னு அவங்க ஒரு சந்தோஷத்தில் அந்த ஃபுட்டை வந்து அவங்களுக்குள்ளேயே வச்சுருக்காங்க. இது வந்து ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சில நேரம் வந்து எங்களுக்கு இது ஃபைனாக கூட ஊணும். அதுக்காக சொல்கிறேன். கஸ்டமர்ஸுமே கூட நீங்கள் மேக்ஸிமம் நான் சொல்லியிருந்தேன், அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். மேக்ஸிமம் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து நீங்கள் எங்கே இருப்பீங்களோ அந்த ஊரில் இருக்க ஏதாச்சும் ஒரு ஃபுட்டை வந்து ஒரு ஹெல்தி ஃபுட்டை நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது நல்லது. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன ஐடியாக்களில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மாற்று கருத்து இருக்குது, அப்படி இல்லைன்னா நான் சொன்ன ஐடியாவோட ஒரு சிறந்த ஐடியா நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம், ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். சரிங்களா? நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். அந்த மிஸ்டேக்னால எனக்கு ஜொமேட்டோவில் 700 ரூபா லாஸ் ஆகிட்டு. 700 வந்து நான் ஜொமேட்டோவில் விட்டுட்டேன். அதுக்கு நான் அந்த 700 நான் திரும்ப வாங்குறதுக்கு நான் இன்னுமே மெயில் பண்ணிகிட்டு இருக்கேன் ஜொமேட்டோட்ட. எந்த பயனும் இல்லை. இன்னுமே நான் மெயில் பண்ணிட்டு இருக்கேன். வந்த மாதிரி தெரியல. ஒருவேளை வந்தாலும் வராட்டாலும் இன்னும் கொஞ்ச நாளில் நான் அதை பற்றியும் ஒரு வீடியோ மாதிரி பண்ணுறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கிற நீங்கள் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ண தப்பை நீங்கள் பண்ணாமல் இருங்க. இந்த வீடியோவுமே வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது அதிகமாக டெலிவரி நெட்டில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க, சொமேட்டோ, ஸ்விக்கின்னு ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். டெலிவரி பார்ட்னர்ஸாக இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கஸ்டமர்ஸும் சரி, டெலிவரி பார்ட்னர்ஸும் சரி, நான் சொல்கிற மிஸ்டேக் வந்து மேக்ஸிமம் நடக்காமல் பார்த்துக்கோங்க. பாய்.